அனைவருக்கும் வணக்கம். எஸ்எல்ஜே அகாடமியிலேருந்து நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சயின்ஸில் டிசீஸ் அப்படின்ற தலைப்பில் வர ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். லெப்டோஸ்பைரோசிஸ். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் வந்து லெப்டோஸ்பைரா அப்படின்ற பாக்டீரியாவிலேருந்து வரக்கூடிய நோய். இது தமிழில் வந்து எலிக்காய்ச்சல் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு விலங்கு வழி தொற்று நோய். ஸோ எந்தெந்த விலங்குகளிலிருந்து இந்த தொற்று நோய் பரவும் அப்படின்னாக்கா, பாதிக்கப்பட்ட நாய், பன்றி, மாடு, ஸோ இந்த மாதிரியான விலங்குகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதோட சிறுநீர்லேருந்து, ஸோ அந்த சிறுநீர் வந்து மழை தண்ணியில் கலக்கும் போதோ இல்லை ஏதாவது தண்ணியில் கலக்கும் போதோ நாம் அதை மெரிக்கும் போது நம்ம உடல் வழியாக அந்த பாக்டீரியா வந்து பரவும். நம்ம உடலில் ஏதாவது காயங்களோ சிராயங்களோ இருக்கும்போது அது பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அப்படி அந்த பாக்டீரியா நம்மளுக்கு நம்ம உடலில் பரவி இருக்குது, தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அது வந்து 2 அறிகுறிகளாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதலாவதாக எப்படி அப்படின்னாக்கா ஆரம்ப கட்டம். இது வந்து 7லேருந்து 12 நாட்களுக்குள்ளே அது வந்து முதல் கட்ட அறிகுறி தெரியுன்றாங்க. என்னென்ன அறிகுறினா, அதிக காய்ச்சல், குளிர், தசையில் வந்து வலி ஏற்படுறது. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ் முதுகு கீழே ரொம்ப பயங்கரமான வலி ஏற்படுறோம். கண் வந்து ரெட்டிஷாக மாறிடும், சிவந்து போயிருக்கும். அதிக வயிற்றுப்போக்கு, வயிறு வலி. ஸோ இதெல்லாம் வந்து முதல் கட்ட அறிகுறின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் கட்ட அறிகுறியிலேயே நாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து சரியாயிடும்ன்றாங்க. அது என்ன ட்ரீட்மெண்ட்னா, ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டாலே சரியாயிடும். இதை நம்ம கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னாக்கா அது 2வது கட்டத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2வது கட்டத்துக்கு அது என்னவா மாறும் அப்படின்னாக்கா, மஞ்சள் காமாலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நுரையீரல் பாதிப்பு, இதய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சிறுநீர் செயலிழந்துரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது முதல் கட்டத்தில் நம்ம தடுக்க தவறிட்டோம் அப்படின்னாக்கா. 2வது கட்டம் நம்மளை வந்து அது பாதிச்சு இருக்குது அப்படின்னாக்கா அது முறையாக நம்ம மருத்துவமனைக்கு போய் தான் அதை வந்து சரி செய்ய வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். ஸோ இதை வந்து இந்த பாக்டீரியா நம்ம உடலுக்குள்ளே, அதாவது மழைக்காலங்களில் இந்த பாக்டீரியா நம்மளை அட்டாக் பண்ணாத, நம்மளை பாதிக்காதவாறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ வெளியில் போகும்போது காலணிகளை அணிஞ்சிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படி வெளியே போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளோட கை கால்களை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணாக்கா இந்த பாக்டீரியாவிலேருந்து நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாதவாறு நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த நோய்க்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க, வெயில் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் இது சம்மந்தமாக நிறைய டீட்டெயில் வந்து நாங்கள் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ.